ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிகாலையில் அப்படியே குளிர் பனி அப்படியே ஒரு மாதிரி மிதமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பொது அறிவு சார்ந்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி பொது அறிவு சார்ந்த பகுதியில் என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்னையில் தொலைபேசி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறதான். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். அப்படி தெரியாத நண்பர்களுக்கு இது ஒரு சிறு நினைவூட்டலாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் திரும்பவும் சொல்கிறேன். சென்னையில் தொலைபேசியை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது. இதோட பதிலையும் சொல்லிடுறேன். பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1882 அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். சென்னையில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி மொபைல் கையில் இல்லாத ஆட்களே கிடையாது. ஒரு ஃபோனுக்கு 2 ஃபோன், இந்த மாதிரி நிறைய ஃபோன் 24 மணி நேரமும் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சென்னையில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சும் கூட இருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு வாழ்த்துக்கள், தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன நினைவூட்டலாக இருக்கட்டும். சென்னையில் தொலைபேசியை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1882 அப்படிங்கிறது சரியான விடை. இந்த பொது அறிவு சார்ந்த பகுதியில் உங்களுக்கு இப்படி ஒரு தகவலை கொடுக்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நன்றி நண்பர்களே. அதை தவிர்த்து ஒரு மருத்துவ குறிப்பும் இதோட சேர்த்து சொல்லலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வல்லாரக்கீரையும் பப்பாளியும் கொஞ்சம் கொஞ்சம் தினம், பப்பாளி கேப் விட்டு கொடுத்தாலும் கூட வல்லாரக்கீரை தொடர்ந்து கொடுக்கலாம். தொடர்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல நினைவாற்றல் கிடைக்கும், நல்ல படிப்பு திறமை வரும், செயல்திறன் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வல்லாரக்கீரை பப்பாளியும் குழந்தைகளுக்கு வல்லாரக்கீரை தொடர்ந்து கொடுங்க. பப்பாளி கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பப்பாளி அடிக்கடி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பப்பாளி ஏன் அடிக்கடியே கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன்னா, அது சூட்டத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால் வல்லாரக்கீரை அதிகமாகும், பப்பாளியை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வருவேன். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி வரும். இது பெரியவங்களுமே சாப்பிட்லாம். இந்த மருத்துவம் பொது அறிவு இரண்டும் சேர்ந்து ஒரு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கல இப்படி ஒரு தகவல் கொடுக்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.